இந்த வீடியோல நம்ம மைண்ட வந்து மோர் எனர்ஜெட்டிக்கா நம்ம எப்படி வச்சுக்கணும்னு பார்க்கலாம். சில பேர் வந்து காலையில எழுந்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு மூட் ஸ்விங் வரும். இந்த மூட் ஸ்விங் வர்றதுனால அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்துட்டு கோவப்படுவாங்க. ஒரு மாரி இரிட்டேஷனா இருக்கும். ஸோ அந்த டேவே வந்து ஸ்பாயில் ஆயிடும். அந்த மூட் ஸ்விங்குனால. அம் அ அதனால வந்துட்டு நெறைய அ இத வந்து ஃபிசிக்கலாவே நம்ம ஹெல்த்த வந்து அஃபெக்ட் பண்ணும். நான் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். இல்லன்னா டயபெட்டிக் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். மென்டலா இது வந்துட்டு நம்ம ஹெல்த்த வந்து ஸ்பாயில் பண்ணிடும். டிப்ரஷனுக்கு கொண்டு போயிடும். சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்துட்டு ஹார்மோன் சேஞ்ச் கூட இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மூட் ஸ்விங்க வந்துட்டு நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணோம்னா, நம்ம மைண்ட வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும். எந்த மாதிரி வழியில நம்ம வந்துட்டு மைண்ட எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும்னு பார்க்கும்போது, சில சில அ சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எப்படின்னா, நீங்க காலையில எழுந்த உடனே அ வ நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, இல்ல காஃபியோ என்ன குடிக்கிறீங்களோ அதெல்லாம் குடிச்சிட்டு, ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்டா கீழ ஒரு தரையில உட்காந்துட்டு, ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்காந்துட்டு, ரொம்ப ஒரு டீப்பா ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. அ ப்ரீத் வந்து ரொம்ப டீப்பா எடுங்க. அதே மாரி ப்ரீத்த விடும்போது ஸ்லோவா விடணும். ஸோ நீங்க அது வந்துட்டு ரொம்ப சவுண்டெல்லாம் வரக்கூடாது. அந்த ப்ரீத்த வந்து வெளியில விடும்பொழுதும் சரி, நீங்க அத உள்ள டீப்பா எடுக்கும்போதும் சரி, சவுண்ட் இல்லாம ரொம்ப ஒரு நிதானமா, அத வந்துட்டு நீங்க அத ஃபீல் பண்ணணும். அந்த இன்ஹேல் பண்ணும்போதும் சரி, எக்ஸ்ஹேல் பண்ணும்போதும் சரி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மைண்ட் வந்துட்டு ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட டிப்ரஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்களே ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டா வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். அ அடுத்தது வந்துட்டு பிரெயினுக்கு வந்துட்டு எக்ஸர்சைஸு. என்னது பிரெயினுக்கு எக்ஸர்சைஸா? என்ன என்ன எக்ஸர்சைஸ் பண்ண முடியும் பிரெயினுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி நம்ம பிரெயினுக்கு எக்ஸர்சைஸ்ன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பசில் கேமு, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு சுடுக்கு, இல்லன்னா ஒரு கிராஸ்வேர்டு, செஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு லாஜிக்கல் கேம் விளையாடும்பொழுது, ஸோ உங்க பிரெயின் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்க வந்து பிரெயின வந்து ரொம்ப அ ஒரு ஆக்டிவாவும் வச்சுக்கலாம். ரொம்ப அது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமா. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. பிகாஸ் உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்துட்டு அந்த கேம்ஸ்லயே இருக்கும். நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுவீங்க. அந்த பசில எப்படி சால்வ் பண்றது? அந்த சுடுக்கு எப்படி சால்வ் பண்றது? இந்த கிராஸ்வேர்டு இந்த வேர்டு எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்? இல்ல வந்துட்டு ஒரு செஸ்ஸோட அந்த காயின் வந்து நீங்க எப்படி மூவ் பண்ணணும்? ஸோ இப்படி நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணும்போது, உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், அட்டென்ஷன் எல்லாமே அந்த கேம்ல இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் எல்லாமே வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து உங்க மைண்ட் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிரெயின் எக்ஸர்சைஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாடிய வந்து நீங்க டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கணும். அதாவது நம்ம பாடி வந்துட்டு வாட்டர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு அந்த வாட்டர வந்துட்டு நீங்க அத வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அது டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா, உங்க பாடியும் டயர்ட் ஆயிடும். அ அதனால உங்களுக்கு மைண்டும் ரொம்பவே டயர்ட் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு உங்களோட மூடையும், உங்களோட அட்டென்ஷனையும் வந்துட்டு அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு அ மினிமம் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இத வந்துட்டு நம்ம அத மெயின்டெயின் பண்ணணும். இல்லன்னா நம்ம டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா பாடியும் டயர்ட் ஆயிடும். மென்டலாவும் நம்ம டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அது வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கணும். அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடும்பொழுது ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு டயட்டா அந்த டயட்ல வந்துட்டு ஃபுட்டில வந்துட்டு ஒரு நல்ல கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, வெஜிடபிளு, ஃப்ரூட்ஸு நம்ம பாடிக்கு தேவையான என்னென்ன புரதச்சத்து, விட்டமின் சத்து என்னென்னலாம் தேவையோ, அது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா சாப்பிடணும். டூ மச் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு இல்ல டூ மச் ஆஃப் புரோட்டீனு. ஸோ இந்த மாரிலாம் சாப்பிடக்கூடாது. எல்லாமே நம்மளோட டயட்டில வந்துட்டு ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் டயட் இருக்கணும். அது வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கணும். அந்த டயட் வந்துட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். அதில கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், வெஜிடபிள்ஸு தேவையான வெஜிடபிள்ஸு, தென் ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கணும். அதே மாரி நம்ம சாப்பிடும்பொழுது, நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லா அந்த ஃபுட்டுல தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு நெறைய பேர் நம்ம எல்லாருமே நம்ம இப்ப பண்ற தப்பு என்னன்னா, நம்ம சாப்பிடும்போது ஒண்ணு நம்ம டிவிய பார்த்துட்டே சாப்பிடுவோம். இல்லன்னா மொபைல்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு,
அந்த வீடியோவ ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு, இல்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு, ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்துட்டு மொபைல்ல, வீடியோல சில பேர் வந்துட்டு ரொம்ப ரேரா தான் புக்கு படிப்பாங்க சாப்பிடும்போது. ஸோ இது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு, மைண்டு ஃபுல்லா நீங்க வந்துட்டு அந்த சாதத்த, இல்ல அந்த சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்களோ, அந்த கண்ணு வழியா நீங்க பார்க்கணும் என்ன சாப்பிடுறீங்க. உங்க மைண்டுக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அப்ப நீங்க அத வந்து லவ் பண்ணி, அத என்ஜாய் பண்ணி, அந்த டேஸ்ட்ட வந்து நீங்க ரொம்ப ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடும் பொழுது, ரொம்ப ஸ்லோவா மென்னு சாப்பிடணும். நீங்க ஒவ்வொரு டைமும் சாப்பிடும்போது நல்லா பைட் பண்ணி சாப்பிடும் பொழுது, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு மன திருப்தி கிடைக்கும். மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க வந்துட்டு டிவி பார்த்துட்டு, இல்ல உங்களோட ஃபோக்கஸே, உங்க அட்டென்ஷன் எதுவுமே அந்த ஃபுட்டு மேல இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்க நெறைய ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து வெயிட் ப்ராப்ளம் வந்துரும். அது பலவிதமான ஹெல்த் கண்டிஷன ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ பெட்டர் அவாய்ட் வாட்சிங் டிவி ஆர் மொபைல் ஆர் புக்ஸ் while eating food. அடுத்தது நம்ப ஒரு நாள் ஃபுல்லா நம்ப டேல வந்துட்டு கன்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம மைண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இன் பிட்வீன் வந்துட்டு எவ்ரி 1 ஹவர் இல்ல 20 மினிட்ஸ் உங்க வேலையிலேருந்து உங்க ஒர்க்குலேருந்து ஒரு சின்ன பிரேக் குடுங்க. எழுந்து ஒரு வாஷ்ரூம் போறது, இல்ல உங்க கை கால்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்றது, ஒரு நல்ல தண்ணி குடிக்கிறது, இல்ல உங்க கண்ல வந்துட்டு நல்லா உங்க ஒரு சின்ன சின்ன கண்ணுக்கு உண்டான சின்ன சின்ன எக்ஸசைஸு, கண்ணை வந்துட்டு தண்ணி போட்டு நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஐஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த டெய்லி பண்ணுற அந்த ஒர்க்லேருந்து டீவியேட் ஆகும்போது மைண்டு, ஐஸு, பாடி எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அஹ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கு, 3 மினிட்ஸ் வாக்கு, ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ், பாடி ஸ்ட்ரெச்சஸ்ஸு, இந்த மாதிரி பண்ணும் பொழுது, ஸோ திருப்பியும் உங்களுக்கு மைண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணும்பொழுது நீங்கள் அதை வந்துட்டு ஒரு கிளியர் மைண்டோட நீங்கள் அந்த ஒர்க்கை வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த லாங்குவேஜ் வேணாலும், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், உங்களுக்கு என்ன மாதிரி மியூசிக் பிடிக்குதோ அந்த மியூசிக்கை கேளுங்க. கேட்கும்போது உங்களோட ஆங்ஸைட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மைண்டு வந்துட்டு ஒரு கிளியராக இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் மைண்டும் வந்துட்டு ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. பாடியும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப லைட்டாக இருக்கும் மைண்டும் சரி, உங்களோட பாடியும் சரி. ஸோ நம்ம வந்துட்டு மியூசிக்கை நல்லா கேட்கலாம். அடுத்தது உங்கள் டைமை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட, ஒரு ஹஸ்பண்ட் கூட, இல்லை ஒய்ஃப் கூட, உங்கள் சில்ட்ரன் கூட, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுங்க. அதுவும் அவங்க அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும். அந்த மாதிரி பர்சன் கிட்ட பேசணும். நீங்கள் வேறு ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சன் கிட்ட நீங்கள் பேசக்கூடாது. ஸோ அது வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் ஸ்பெண்ட் அ டைம் வித்து உங்களுக்கு பிடிச்ச, மனசுக்கு பிடிச்ச மாதிரி பர்சன் கிட்ட, பாசிட்டிவாக வைப் இருக்கிற பர்சன் கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மைண்ட் வந்துட்டு மோர் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம டேல வந்துட்டு நம்ம வேலை ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆப்வியஸ்லி இட் வில் அஃபெக்ட் யுவர் மைண்டு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஆஃப்டர் லன்ச் டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு எனர்ஜி நேப் எடுங்க. நேப்புனா ஒரு குட்டி தூக்கம். அதுவும் எனர்ஜி நேப்புனா ஒரு அதிகமாக தூங்கக்கூடாது. இந்த எனர்ஜி நேப் வந்து ஜஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ். அதுக்கு மேலே தூங்க போயிட்டிங்கன்னா உங்களை அந்த தூக்கத்துலேருந்து எழுப்ப முடியாது. ஸோ எனர்ஜி நேப்புன்றது 10 to 15 மினிட்ஸ், தட் டு ஆஃப்டர் லன்ச் டைம். ஸோ இது வந்துட்டு சைனாவில், ஜப்பான்லலாம் இது வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸில், ஸ்கூலில் ஆஃப்டர் லன்ச் டைம் அவங்க வந்துட்டு அவங்களோட எம்ப்ளாயீஸு இல்லை ஸ்கூல் சில்ட்ரன் வந்துட்டு தே ஆர் அலோயிங் ஃபார் த எனர்ஜி நேப் ஒன்லி ஃபார் தி 10 to 15 மினிட்ஸ்.
இது எதுக்காக குடுக்குறாங்கன்னா, இது சயன்டிஃபிக்கலி ப்ரூவன். நீங்க ஒரு ஒர்க்க ஒரு 1 ஹவரா நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. பட் ஆஃப்டர் எனர்ஜி நேப் அதே ஒர்க்க 10 to 15 மினிட்ஸ்ல யூ வில் ஃபைண்ட் அ குட் சொல்யூஷன். தட் டூ வித் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். உங்களோட டைமும் சேவ் ஆகும். ஸோ எனர்ஜி நேப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. அது உங்களோட மெமரிய இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க பண்ற ஒர்க்கு அந்த ரியாக்ஷன் ஒரு ஒர்க்குக்கு ரியாக்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த டைம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க வந்து பிராக்டிகலா இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டே டைம்ல எனர்ஜி நேப் 10 to 15 மினிட்ஸ் எடுத்துட்டு, நீங்க அந்த வேலைய கன்டின்யூ பண்ணி பாருங்க. அதனோட பெர்ஃபார்மன்ஸே வேற வேற லெவல்ல இருக்கும். அடுத்தது வந்துட்டு, நீங்க வந்து மினிமம் ஒரு ஒரு நாள்ல மினிமம் 6 to 8 ஹவர்ஸ் நல்ல தூக்கம் தூங்கணும். தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி மொபைல் எதையுமே பார்க்காதீங்க. எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு, அத தூரமா வச்சுருங்க. அதே மாரி தண்ணி அதிகமா குடிக்காதீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி. தூங்க போறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு தூங்குங்க. தண்ணி குடிச்சீங்கன்னா, இன் பிட்வீன் நீங்க தூக்கத்துல எழுந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அப்போ உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ மினிமம் 6 to 8 ஹவர்ஸ் நல்ல டீப் ஸ்லீப். நல்ல ஆழ்ந்த நித்திரையில, ரொம்ப நல்ல அழகான தூக்கத்துக்கு நீங்க வந்து 6 to 8 ஹவர்ஸ் போகணும். ஸோ அப்படி போகும்போது உங்க பாடி ஸோ நைட்ல தான் வந்துட்டு உங்க பாடி வந்துட்டு எல்லா ஆர்கன்ஸும் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும். பிகாஸ் டேல வந்துட்டு யூ ஆர் ஆக்டிவ் அண்ட் எவ்ரி எவ்ரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஒரு மாரி மைண்டும் டிப்ரெஸ்டா இருக்கும். ஸோ நைட்ல வந்துட்டு நீங்க அத வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும்போது உங்க மைண்டும் சரி, உங்க பாடி எல்லாமே காம் அண்ட் கம்போஸ்டு ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்டா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்க ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மைண்ட் வந்துட்டு ரொம்ப 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 எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அடுத்த நாள் எழுந்துக்கும்போது நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. மினிமம் 6 to 8 ஹவர்ஸ் தூக்கத்துல இருக்கும்போது. அடுத்தது உங்கள பத்தியே நீங்க வந்துட்டு பாசிட்டிவா நினைக்கணும். எப்பயுமே என்னால முடியும். என்னால இத செய்ய முடியும். என்னால இத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்க மேல உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும். உங்க மேல வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவா எல்லாத்தையுமே ஒரு அப்ரோச் பண்ணும்போது பாசிட்டிவான அப்ரோச், பேசும்போது பாசிட்டிவா. ஸோ இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கே மைண்ட் வந்துட்டு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்க மைண்ட் வில் பி மோர் எனர்ஜெட்டிக். ஸோ அந்த நாள் ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப 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 நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளா, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எதுவுமே இல்லாம மோர் எனர்ஜெட்டிக்கா நீங்க என்னலாம் அன்றைய நாள்ல செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே வந்துட்டு நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா உங்களால செய்ய முடியும்.